உறுதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இந்த காலத்தில் நவரத்ன கற்களுக்கு ஒரு தனி மதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நவரத்ன கற்களை பற்றிய சில உண்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 9 கிரகங்கள், சூரியன் முதல் கேது வரை நான் வைத்து கொண்டிருப்பது. இந்த 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கல்லையும் சொல்லி இருக்கின்றார்கள். ஜாதகருக்கு எந்த கல் நல்லது செய்யும் என்று ஒரு குறிப்பெடுத்து அந்த கல்லை போடச் சொல்லுகின்றார்கள். ஒரு சிலர் 9 கற்களையுமே போடுகின்றார்கள். இவையெல்லாம் சரியான முறையா? இந்த கல்லை தேர்ந்தெடுக்கும் முறை ஜாதகத்தை வைத்தா, ராசியை வைத்தா, அல்லது எண்கணிதப்படி பிறந்த தேதியை வைத்தா? இதில் ஒரு குழப்பம். அடுத்து, இந்த கற்களை அணிந்து கொண்டால் வியாபாரம் நன்றாக நடக்கும், கல்யாணம் சிறப்பாக நடக்கும், குழந்தை பிறக்கும், நோய் தீரும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இது உண்மையா? இப்படி பல்வேறு வகைப்பட்ட விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது கற்கள், நாம் இந்த பளிங்கு கற்கள் என்று சொல்கிறோமே, அதுவும் இதுவும் ஏறக்குறைய ஒன்றுதான். இதையெல்லாம் ஆரம்பிக்கும் முன் நீங்கள் அறிய வேண்டிய முக்கிய கருத்து ஒன்றை சொல்கின்றேன். நாம் விளையாட்டுத்தனமாக லென்ஸை வைத்து பார்ப்போம். சூரிய ஒளியில் கீழே ஒரு பேப்பர், அந்த சூரிய ஒளி குவித்து ஒரே இடத்தில் போட்டு அந்த காகிதம் பற்றி எரியும். அந்த லென்ஸும் பளிங்கு கல்லும் கற்கள் எல்லாம் ஒரே ஜாதி. இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பயன்படும் பிற்பாடு. இப்பொழுது சூரியனுக்கு மாணிக்கம், இவருக்கு லக்னம் இது, அல்லது ராசி இது, அல்லது 1ஆம் தேதி பிறந்தார், மாணிக்க கல்லை போடுங்கள். நாம் அப்படியெல்லாம் கற்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் என்ன பாகை பெற்றிருக்கின்றதோ அந்த பாகையை வைத்து ஒரு கணக்கு போட வேண்டும். 9 கிரகங்களும் எல்லா ராசியிலும் எல்லா கட்டத்திலும் இருக்கத்தான் செய்யும் எல்லோருக்கும். அதில் எந்த கிரகம் இவருக்கு உதவி செய்யும் என்பதை அறிய வேண்டும். கெடுப்பதும் கிரகம்தான், கொடுப்பதும் கிரகம்தான். இந்த கிரகம் கெடுக்கும் கிரகமா கொடுக்கும் கிரகமா என்று பார்க்க வேண்டும், பிறகு போட வேண்டும். அடுத்து, குழந்தையை கொடுக்குமா, வியாபாரத்தை விருத்தி செய்யுமா, திருமணத்தை நடத்தி வைக்குமா என்றால் அதையெல்லாம் ஒன்றும் செய்யாது. இது செய்யக்கூடிய வேலையே கண் திருஷ்டியை போக்குவது. இப்பொழுது கண் திருஷ்டியை போக்க நாம் எலுமிச்சம்பழம் வைக்கின்றோம் வீட்டிலே. இப்பொழுது அம்மன் கோவிலிலே வேலிலே குத்தி அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து தருகிறார்கள். வீட்டுக்கு வருகிறோம், திருஷ்டி நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. நீங்கத்தான் செய்யும். குறைந்த நேரம் அது தன் வேலையை செய்யும். பாசி படர்ந்த குளத்தில் அந்த பாசியை அகற்றிவிட்டு ஒரு கை நீர் எடுத்த பின் பாசி கூடிவிடுமே, அதுபோல் இந்த எலுமிச்சம்பழம் அப்போதைக்கு சற்று திருஷ்டியை போக்கினாலும் மீண்டும் வரும். ஏனென்றால் வந்து கொண்டே இருக்கிறதே திருஷ்டி. எப்படி போக்குவது? மழை பொழிகிறது, காரிலே செல்கிறோம், வைப்பர் போடுகிறோம், அது அடித்து கொண்டே இருக்கிறது, மழை நீரை தள்ளிக்கொண்டே இருக்கிறது, பார்வை தெரிகிறது, பயணம் செய்கிறோம். அதுபோல் எப்போதுமே கண் திருஷ்டியை போக்குவதற்கு ஒரு விஷயம் வேலை செய்ய வேண்டும். அது மோதிரம். இந்த கல் வைத்த மோதிரம். சரி, எந்த கல்லையும் யாரும் போடலாமா? போடக்கூடாது. இந்த கல் தான் போட வேண்டும் என்ற ஒரு கணக்கு இருக்கிறது. அந்த கல்லை தான் போட வேண்டும். மாற்றி போட்டால்
கெடுதல் அவருக்கு, உடல் நலம் கெட்டும். ஆக இந்த கல் என்று சொல்லப்பட்ட விஷயம் கண் திருஷ்டியை போக்குவதற்கு மட்டும்தான் பயன்படும், வேறு எதற்கும் பயன்படாது. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஓப்பனிங் செட் என்று சொல்வார்கள். அதாவது அந்த கல் தோளிலே பட வேண்டும், கீழே திறந்திருக்க வேண்டும், ஓப்பனாக இருக்க வேண்டும், அப்படித்தான் போட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் சிலர். இதை நம்பி கடையிலும் அப்படித்தான் விற்கின்றார்கள். இது தவறு மட்டுமல்ல, கொடிது, மிக மிக கொடிது. நான் முதலில் சொன்னேனே, ஒரு கண்ணாடி, லென்ஸ் கண்ணாடி, சூரிய ஒளிப்பட்டு கீழே பேப்பரை எரியும் என்று, அதுபோல் கருக்கிவிடும் இந்த கல். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆதாரம், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன் உங்களுக்கு தெரிந்த பழைய ஆசாரிகளிடம் கேளுங்கள். நீங்கள் கல் வைத்து மோதிரம் தயாரித்தீர்களே, ஓப்பனிங் செட்டிலா க்ளோசிங் செட்டிலா என்று கேட்டு பாருங்கள். யாருமே ஓப்பனிங் செட்டில் செய்தது இல்லை. இப்போதுதான் சமீப காலமாக பரப்பப்பட்ட ஒரு பொய் அது, மறந்து விடாதீர்கள். இதை பற்றி ஒரு பாட்டு நான் படித்திருக்கின்றேன். பொங்கி வழியின் மாந்தர்க்கல் தரும் இதம் கங்கூடுருவின், கங்கு என்றால் இந்த நெருப்பு, கங்கூடுருவின் பலவீன மாந்தர்க்கதுவே வதம், வதம் என்றால் கொல்லுதல். ஆக ஒரு மனிதர் கண் திருஷ்டியை போக்க வேண்டும் என்று சொன்னால், நிரந்தரமாக போக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு சிறப்பான ஒரு வழி கல், அதில் சந்தேகம் இல்லை. அந்த கல்லையும் ஜாதகத்தை பார்த்து ஆராய்ந்து தான் சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும். அப்படி கல்லை போடும்போது ஓப்பனிங் செட் கூடாது, க்ளோசிங் செட்டில் தான் இருக்க வேண்டும். அன்பர்களே, பல நூல்களை படித்து ஆராய்ந்து பார்த்து இந்த உண்மையை இன்று உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இனி மீண்டும் ஒரு விஷயத்தோடு சந்திக்கிறேன். வணக்கம்.